நாளைய தினம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. பல மாற்றங்கள் வரலாம், பல திருப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது எப்படி அவைகளை ஹேண்டில் பண்ணுவது, எப்படி நாம் அதை கையாளுவது என்பது மிகவும் அவசியமாக. சூழ்நிலைகள் எல்லாருக்கும் வரும், ஆனால் நம்ம எப்படி அதை கையாளுறோம். சில பேர் பிரச்சனை வரும்போது துவண்டு போகிறார்கள், துன்பம் வரும்போது மடிந்து போகிறார்கள், நிற்க பலன் இல்லாமல் போகிறார். பல கேள்விக்குறிகள் மனதிலே வந்து நின்று விடுகிறது. ஆனால் இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பவுல் சொல்லுகிறார், நான் எந்த பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகிறதல்ல, கலக்கம் வந்தும் நான் மனம் உடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளினாலும் மடிந்து போகும். வாட் அமேசிங் ஸ்டேட்மெண்ட். அதை சொல்லும்போது சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்போ வேதம் சொல்றது, அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களா. இந்த விசுவாசத்தின் ஆவின்னு போட்டிருக்கு. ஆவினா இன்விசிபிள், பார்க்க முடியாது. நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து யாக்கோபு சொல்றாரு. அதை முன்னோத்தினங்களை காட்ட முடியுமா? நீ ரட்சிக்கப்பட்ட என்பது குறித்து, அல்லது அந்த விசுவாசம் உள்ளவன் என்பதை குறித்து எப்படி ஜனங்க பார்ப்பாங்க? சட்டையை மாத்திக்கிறதா? மதங்கள் பொதுவாகவே ஒரு ஆன்மீகவாதி அல்லது ஆவிக்குரியவன் அப்படின்னும் போது வெளிப்புறமான பல தோற்றங்களை உண்டு பண்ணிக்கிறார், அதன் வழியா ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறார். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எப்படி ஜனங்க தெரிவாங்க? வெளியில் இருக்கிற அடையாளம் அல்ல, உங்களுடைய விசுவாசம், அதற்கு ஏற்ற செயல்கள். என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதற்கு ஒத்த கரஸ்பாண்டிங் ஆக்ஷன். நான் விசுவாசிக்கிறேன், நான் அவருடைய பிள்ளைன்னு, அப்போ அதுக்கேற்ற செயல்கள் காணப்படலைன்னா அந்த விசுவாசம் உள்ள என்ன இருக்குமா? தண்ணியில் தானே செத்து போயிருக்கும். அப்போ இந்த விசுவாசம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த நல்ல குணங்கள், இதெல்லாம் அந்த விசுவாசத்துக்குள்ள ஆவியின் கனியா அடங்கியிருக்கு. நீதி அது உள்ள இருக்கு. ஆனால் அது விசுவாசிச்சு என்னுடைய செயல்கள் எல்லாம் அதுக்கு எதிர்மறையாக இருந்ததுன்னா அந்த விசுவாசம் செத்து போயிருக்கு. ஏன்னா பீப்புள் வில் நாட் see that. ஜனங்க அதை பார்க்க முடியும். இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வந்திருக்கோம். விசுவாசம் என்பது இன்விசிபிள், பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய வார்த்தை, நாம் பேசுகிறோம் பாருங்க, வார்த்தை, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும். பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, மனம் உடைஞ்சு அதை பற்றி நான் பேசாம, நான் வேறொரு காரியத்தை எதை விசுவாசிக்கிறேனோ அதை நான் பேசுகிறேன். விசுவாசித்தேன் ஆகையால், படிக்கலாம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அங்கே பவுல் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அதை படிச்சுட்டு நம்ம போகலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் படிக்கிறேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஃபீலிங்கை பேசுறது இல்லை, உணர்ச்சியை பேசுறது. எல்லா பக்கமும் நெருக்கம், ஆனா நான் என்ன உணர்றேன்னு அதை பேசல. நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போக மாட்டேன். கலக்கம் வருது, எல்லாருக்கும் கலக்கம் வரதான் செய்யும். இன்னைக்கு இல்லைன்னா நல்லா கவனிக்க, நாளைக்கு ஒரு நாள் கலக்கம் வரலாம். மனம் உடைவதில்லை. ஏன்பா இப்படி பேசுறீங்க? எந்த காரணத்தாலும் சொல்றாரு, நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது அல்ல, என்னை பிடிச்சு கீழே தள்ளி என்னை அழிக்கணும் பார்த்தா கூட நான் மடிஞ்சு போக மாட்டேன். காரணம் என்னவென்றால் அவன் சொல்லுகிறான், இந்த தேவனை குறித்த வெளிப்பாடு எனக்கு உண்டு, இந்த வார்த்தையை குறித்த அறிவு வெளிச்சம் எனக்கு உண்டு. இந்த 5 உணர்வுகள் என் கண்ணில் பார்க்கிறது, என் காதில் கேட்கிறது, என் சரீரத்தில் உணர்றதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. Through my mind I understand. That is real. நான் பார்க்கிற பிரச்சனை உண்மை. என் மனம் அதை பத்தி சொல்லுது. என்ன பண்ண போறேன், என்ன பண்ண போறேன் போது என் மனதுல டிப்ரெஷன் வருது, கவலை வருது, துன்பம் வருது, ஆழ்த்த பார்க்குது. ஆனா ரட்சிப்பை பெறும்பொழுது நல்லா கவனிங்க, உள்ள ஒரு மனுஷன் வாழ்கிறான் பாருங்க, அந்த மனுஷனுக்குள்ள ஒரு வெளிச்சம் அல்லது விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங், உள்ளே ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. எந்த விதமான நெருக்கம் வந்தாலும் உள்ள ஒன்று சொல்லுது, நான் கலக்கம் அடைவதில்லை.
எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் உள்ள ஒன்று தெரிகிறது, நான் கைவிடப்படுகிறது அல்ல. எனக்கு அருமையான ஏன் இப்படி பேசினார்னா, ஏதோ ஒன்னு கற்பனை பண்ணி பேசல, உள்ள ஒரு வெளிச்சம், அறிவாகிய ஒளி, தேவனுடைய வசனமாகிய விளக்கு அல்லது வெளிச்சம் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ மனதில் கிடைக்கிற வெளிப்பாட்டை விட மனதில் புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்ட விதத்திலே இருதயத்திலே உள்ளே ஒரு மனுஷன் வாழ்றானே, அவனிலே கிடைக்கிற ஒரு வெளிச்சம். That is why we are different people, unique people என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வித்தியாசமானவர்கள், வினோதமான ஜனங்கள். பாடுகள் வரும்பொழுது கலங்குவதில்லை, நெருக்கம் வரும்பொழுது நாங்கள் தள்ளாடுவதில்லை. அப்ப நமக்கு அந்த உணர்ச்சி இருக்குது. ஆனா அதன்படி வாழாதபடி விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன். அப்போ ஒரு கொஸ்டினோட தொடங்குறார் பாருங்க. சங்கீதம் 34 சங்கீதத்துல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறார். படிக்கலாம். சங்கீதம் 34 12வது வசனத்தை பாருங்களேன். 34வது. ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன். அது நம்ம ரொம்ப பழைய தமிழ் நான் சொல்றேன் பாருங்க. தீர்க்க ஆயுசோட நல்ல ஒரு வளமான வாழ்வை விரும்புறீங்களான்னு கேட்கிறார். பைபிள் படிக்கும் போது சில நேரத்தில் நம்மளுக்கு அது என்ன படிக்கிறோன்னு புரியாம படிச்சோம்னா பிரயோஜனம் இல்லை. ஒரு கொஸ்டின் மார்க். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், தீர்க்க ஆயுசா, நல்லா வாழணுமா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னையா வாழறது? கோயில் முடிஞ்சு நீங்க இன்டர்வியூ வச்சு பார்க்கணும், உங்களுக்கு தீர்க்காயுசா நல்லா வாழ விரும்புறீங்களா கேட்டா எதுக்குங்க வாழணும்? ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய மன அழுத்தங்கள், விரக்தி இருக்கு. இப்ப வாழ முடியுமா, அப்படிலாம் இருக்க முடியுமான்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் மைண்ட்ல வருது. ஆனா அவர் உங்களை கேட்கிறாரு, நீ விரும்புறியா? அப்ப எப்படி நான் நல்லா வாழ முடியும்? என்னுடைய தீர்க்காயுசு எப்படி வருது? ஒரு சுகமான, வளமான, செழிப்பான, வெற்றிகரமான வாழ்வு எங்க தொடங்குதுன்னா, அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கப்பட்டு வசந்தத்துக்கும் விலைக்கு காத்துக்கொள்ள. நான் சொல்றதுன்னா, என் தீர்க்காயுசுக்கும் என் நல்வாழ்வுக்கும் என் வாயில ஒரு தொடர்பு இருக்குது. இந்த வாயும் இந்த நாக்கு குறித்து வேதம் சொல்றது நீங்க கவனிங்க. இந்த நிறைய இடத்துல பல காரியத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா இந்த வாயினுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம நினைச்சிருக்க, இந்த வாய் சாப்பிட்றதுக்கு தான் இருக்கேன். இல்லை இல்லை இல்லை. இந்த வாயை எப்படி விளக்கனா நீ நல்லா இருப்பேன்றார். எதுக்கு விளக்கணும்? தீமைக்கு விலக்கி. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இந்த தீமையானதை பேசாதன்றார். பொய் பேசுறதை நிறுத்து, தீமையானதை பேசாத. ஏன் தெரியுமா? பொய்யை வெறுக்கிறார் கர்த்தர். பிசாசு பொய்யுக்கு பிதா. அவனும் அந்த ஆவி உடையவர்களாயிராமல் விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய். அப்ப நம்ம எதை பத்தி பேசணும், எப்படி வாழணும் என்பதை குறித்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பேதுரு இதை கொண்டு வராரு பாருங்க. படிக்கலாம் அந்த வசனம். அதே இதுதான் எடுத்து மேற்கோள் காட்டுறாரு பாருங்க. தீமைக்கு தீமையும், அங்க பொல்லாப்புன்னு வந்து பாருங்க, தீமைன்னு வருது பாருங்க. கரெக்டா வருங்க. தீமை செய்தானா அவனுக்கு திரும்பி நீ தீமை செய்யாம, உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யாமல், அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி ஒரு காரியம் சொல்றாரு. யூ மஸ்ட் நோ. உனக்கு ஒண்ணு தெரியணும். எதுக்காக கர்த்தர் அழைச்சாரு? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கெட்ட வார்த்தை சத்தமா வரும், பார்த்திருக்கீங்களா? நீ உருப்படவே மாட்டேன். இந்த வீடு என்ன கெதியாவது போதுவா, உன் பிள்ளைங்க என்ன கெதியாவது போகுது. எத்தனை முறை இந்த வாயில வெக்கம் இல்லாம பேசிடும், எத்தனை முறை இந்த வாயில நம்ம சத்தமா பேசியிருக்கோம் தீமையை. நான் செத்துருவேன், நான் நல்லா இருக்க மாட்டேன், நான் எதுக்கு வாழணும், இப்படி தீமையை பேசியிருக்கோமே. கர்த்தர் சொல்றாரு, அந்த தீமைக்கு விலக்கி நீ எதுக்கு உன்னை நான் அழைச்சிருக்கேன்னா, இப்படி சாபமா வாழ இல்ல, துன்பமா வாழமல்ல, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நல்லதை பேசுகின்ற. எப்படி பேசுது? அடுத்த வசனம் படிங்க. ஜீவனை விரும்பி, ஜீவனை விரும்பி நல்ல நாளை பார்க்கணுமா? இருங்க உங்ககிட்ட தான் கேட்கிறேன். ஜீவனை விரும்பி நல்ல நாளை பார்க்கணுமா? கேட்கல சத்தமா. நல்ல நாள் பார்க்கணுமா? என்ன பண்ணணும் பாருங்க. என்ன பண்ணணும் படிங்க பிரதர். பொல்லாப்புக்கு தன் நாவையும்
பொய்யுக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்துக்கொள். அப்ப நல்ல ஆசீர்வாதமா வாழுறது சட்டையில இல்ல. Not about changing your dress. It is easy. Every religious person, they want to portray to the people as if they are very religious people. உடைய மாத்தி அவங்க ரொம்ப மதவாதிகளா காட்ட விரும்புறாங்க. ஆனா அந்த வாயை கொஞ்சம் பாருங்க, பொய். அந்த வாயை கொஞ்சம் பாருங்க, தீமையான வார்த்தை, சாபமான வார்த்தை, நல்ல வார்த்தை வாயிலிருந்து வர மாட்டேது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது ரொம்ப your word carries power. உன் வார்த்தை வல்லமை தாங்கி வருகிறது. உன் நாவிலே மரணமும் ஜீவனும், உன் நாவிலே ஆசீர்வாதமும் சாபமும், நன்மையும் தீமையும் எங்க இருக்குன்னு பார்த்தா எல்லாம் வாயில தான் இருக்கான். நல்லது எங்க இருக்குது? வாயில இருக்குது. தீமை எங்க இருக்குது? வாயில இருக்குது. ஆசீர்வாதம் எங்க இருக்குது? வாயில இருக்குது. சாபம் எங்க இருக்குது? சில பேர் வாயை திறந்தா எல்லாமே கெட்டதே பேசிட்டு, வராது, நடக்காது, முடியாது, வயசாயிடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்? அத சொல்ற, அப்படி பேசாத. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை ஷேப் பண்ணும், உங்களை உருவாக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஜாக்கிரதையாக. அப்போ how to tame your tongue. ஐயா கவனிங்க, இந்த உலகத்தில் நிறைய காரியத்தில் ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கான். படிக்கிறதுக்கு ட்ரைனிங் சென்டர், பாடியை ஜிம்னாஸ்டிக் வச்சு மாதிரி வளைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர், ஜிம்மு, யோகா, எல்லாமே பாருங்க பாடியை எப்படி நல்லா வைக்கிறதுன்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வாய்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா? உங்களை தான் கேட்குறேன். எந்த இடத்துல வாய்க்கு ட்ரைனிங் பத்தி கேட்டிருக்கீங்களா? ஆனா இங்க சொல்றாரு, how to tame your tongue. உன் நாவை எப்படி பயிற்சி பண்ணுவது, உன் நாவை எப்படி அடக்குவது, உன் நாவை எப்படி நீ கையாள்வது, கட்டுப்படுத்துவது. இப்போ இந்த நாவு பத்தி பேசும்போது முதல்ல நான் சில காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஸ்கெலிட்டன் மசில், அதாவது எலும்போடு இணைந்திருக்கிற சதை, அது தன்னிச்சையானது. வாலண்டரி மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னிச்சையானது, அதாவது நம்மளால கட்டுப்படுத்த முடியும். இந்த கை, இந்த காலு எல்லாமே என் கட்டுப்பாட்டுக்கு இல்லையா? என்னால் நடக்கணும்னா நான் நடக்கிறேன், நான் நினைச்சா உட்கார்றேன், நான் நினைச்சா கையை நீட்டுறேன், நான் நினைச்சா மடக்கிறேன். என் நாக்கு கூட என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. என் நாக்கை நீட்ட முடியும், என் நாக்கை உள்ளே எடுக்க முடியும், என் நாக்கை வலது பக்கமாக கொண்டு போக முடியும், என் நாக்கை இடது பக்கமாகவும் கொண்டு போக முடியும், என் நாக்கை மடிக்க முடியும். என் நாக்கால சில பேர் நாக்கை எடுத்து மூக்கை தொடுவேன்னு எனக்கு தெரியாது, என்னால் முடியாது. ஆனா அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு, கரெக்டுங்களா? ஆனா ஹார்ட் தன்னிச்சையற்றது, இன்வாலண்டரி மசில், அது தானா நடக்கும், நம்ம கட்டுப்படுத்த முடியாது. நம்ம கட்டுப்படுத்தி நிறுத்திட்டா செத்துருவோம். அது தானா நடக்குது. அதே மாதிரி இன்டெஸ்டைன், நம்ம குடல் பகுதி, வயிறு பகுதி, இந்த ஒவ்வொன்று இந்த பகுதியில் உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்லாம் வந்து அது எப்போவுமே அது தானா நடக்குது, அது தானா செய்யுது. இப்போ வெளிப்புறமாக இருக்கக்கூடிய இந்த நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற சதை, அந்த மசில் இன்க்ளூடிங் டங். இப்போ கவனிங்க, நான் எவ்வளோ நேரம் கையில் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்க, வேலை செய்தேன் இருந்தா இந்த கை டயர்டாகுதா இல்லையா? கை டயர்டாயிடும். நடக்கிறீங்க, நடந்து மலை மேலே அங்கே இங்கே சுற்றி நடக்க டயர்டாகிறீங்களா? பயங்கரமாக வேலை செய்து ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுது? வி ஃபீல் டயர்டு. நாக்கு என்னைக்கா டயர்டாயிருக்கா? அப்படியாச்சா? பேசி பேசி என் நாக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா? இல்லை 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 இல்லை, நாக்குக்கு டயர்டு ஆகாது. அது டயர்டு ஆகாத ஒரு பகுதி, நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்து டயர்டு ஆகாத பகுதி. உள்ள இருக்கிறதெல்லாம் தன்னிச்சையாக சேர்ந்து டயர்ட் ஆகாது, வேலை செய்துட்டே இருக்கும். ஆனால் வெளிப்புறமான மசில் அது பார்த்தீங்கன்னா அந்த மசில்ல ஒரே ஒரு பகுதி டயர்டே ஆகாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாவு, டங். அந்த நாவை பற்றி வேதம் சொல்லுது. இதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அதை குறித்து சொல்லும்போது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லிவிடுறேன். how to tame your tongue. why I need to tame my tongue. ஏன் என் நாக்கை நான் கட்டுப்படுத்தணும்? நான் நல்லா வாழணும். ஹலோ சொல்லுங்க. நல்ல நாளை பார்க்கணும், தீர்க்க ஆயுசோடு வாழணும். பத்து சொல்ல நம்ம கையில இருக்குது. அப்படிதான் வேதம் சொல்லு. the way you speak you will determine. ஒவ்வொரு நாளும் தப்பு தப்பா பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படி ஆயிடும். உங்க வார்த்தைக்கும் உங்க வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் எழும்பி இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறத எடுத்து பேசினார்.
ராபர்ட் ஷூலர், நார்மன் வின்சென்ட் பீலே, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பேச ஆரம்பித்தாங்க. நான் சொல்கிறது எத்தனை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக. அமெரிக்காவில், ஐரோப்பா நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். வாட் யூ ஸ்பீக், வாட் யூ ரிசீவ். as man thinketh so he see. மனுஷன் தன் இருதயத்தில் எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படி இருக்கான்னு வேதம் சொல்லுது. நீ என்ன பேசுறியோ அதுதான் நீன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீ பேசுகிற வார்த்தையை குறித்து கவனிங்கன்னு சொல்லும்போது இதை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனி, கார்பரேட் கம்பெனி எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீ யார், நல்லது பேசு, உன்னால் முடியும், நான் சாதிப்பேன், எல்லாம் சொல்லி சொன்னதெல்லாம் இந்த பைபிள் இருந்து திருடின வார்த்தை. those word will help you, but those word is not carrying the life. அந்த வார்த்தை உள்ள உயிர் இல்லை. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் ஐடியா கிடையாது, என் ஞானம் கிடையாது. இதில் உள்ள வசனத்தை நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை ஒரு விதை மாதிரி, அந்த விதை என் இதயமாக நிலத்தில் போச்சுன்னா அது முளைச்சு பெருசா பலன் தரும், ஒரு ஜீவனை கொடுக்கிறது. அதனால தான் பாருங்க, நான் பிரச்சனை நேரத்தில் பவுல் சொல்றார், நான் எப்படி பேசுறேன்றது பவுனி, நான் என்ன பேசுறேன், விசுவாசித்தேன். நான் பாசிட்டிவா பேசல, ஏதோ முற்போக்கா பேசல, வசனத்தை பேசுறேன். விசுவாசித்தேன். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முற்போக்காய் அல்ல, விசுவாசித்தேன். அப்ப என்ன விசுவாசம்னா என்னன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் நம்பிக்கைக்கு ஒரு உறுதி இருக்குதா, ஒரு நிச்சயம் இருக்கா? இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஒரு வேலையை தொடங்கும் போது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஐயா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நம்பிக்கை இல்லாத மனுஷங்கிட்ட வாழுறது ரொம்ப கஷ்டம். நம்பணும். உட்கார்ந்தீங்க, இந்த சேர் என்ன தாங்குமா நீங்க நினைக்கவே, பொத்துன்னு உட்கார்ந்தீங்க. வாழ்க்கை நம்பிக்கையில தான் ஓடுது. ஆனா அந்த நம்பிக்கைக்கு ஒரு உறுதி இருக்குதா, அந்த நம்பிக்கைக்கு ஒரு நிச்சயம் இருக்கா? நம்பிக்கை என்பது இன்னும் வரல. ஐ எம் ஹோப்பிங், ஐ ஹோப் டு கம், ஐ ஹோப் டு ரிசீவ். நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், வரணும்னு பெற்றுக்கொள்றேன், நம்புறேன். ஆனா எனக்கு உறுதி இல்லை, நிச்சயம் இல்லை. ஆனா அந்த நம்பிக்கைக்கு ஒரு உறுதியும், நம்பிக்கைக்கு ஒரு நிச்சயம் என் கண்ணில் பாக்கா கட்டிக்கிட்டோ காணப்படாததாக இருந்தாலும் என் இருதயத்துல எனக்குள்ள இந்த விசுவாசம் வரும்போது என்ன பண்ணுறா, என் நம்பிக்கைக்கு உறுதியும் காணப்படாதலை குறித்த ஒரு நிச்சயத்தை கொடுக்குதே, அது பேர் தான் விசுவாசம். அப்ப நான் விசுவாசித்தேன் பேசுறேன்னா நம்புற காரியத்தை குறித்து உறுதியா சொல்றேன். என் கண்ணில் நான் பார்க்கல, ஆனால் அதை குறித்து ஒரு நிச்சயம் இருக்கிறது. நெருக்கம் வந்தாலும், 4 பக்கத்தில் நெருக்கம் வந்தாலும் ஒடுங்கி போக மாட்டேன். ஏனென்றால் அந்த நம்பிக்கைக்கு ஒரு உறுதி இருக்குது. அந்த உறுதியின் நிச்சயத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். சொன்னபடியே அது ஆகும் என்று சொன்னார். சொன்னால் சொன்னபடி ஆகும். எவனாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் my God. இந்த வார்த்தைக்கு கவனிங்க, எப்படி கத்து கொடுக்குறாரு பாருங்க. அவர் ஒரு மரத்தை பார்த்து பேசுறார். இனி ஒரு நாளும் ஒருவன் இடத்துல கனி, அது நல்லா இருக்குது மரம். இட்ஸ் நாட் a season time. அது பழம் கொடுக்கிற காலம் கிடையாது. So you want to teach something to us. நமக்கு சில காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறார். உன் வாயில இருக்கிற வல்லமை எவ்வளவு பெருசு பார்த்துக்கோன்ற. இந்த மரத்தை பார்த்து சொல்றாரு, கனி உண்டாக. அடுத்த நாள் பார்த்தா அந்த மரம் வேரோடு பட்டு போயிருக்கு. டிசைபிள்ஸ் எல்லாம் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, போதகரே நீ சபித்த மரம் வேரோடு பட்டு போயிடுச்சுன்னா சொல்றாரு, இதை பார்த்து ஏன் ஆச்சரியப்படுற? எவனாகிலும் மலையை பார்த்து. எல்லாம் சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? அப்ப நீங்க இருக்கீங்கல்ல. எவனாகிலும் என்ன அர்த்தம்? இப்ப இந்த ஒரு பேனா நான் வச்சிருக்கேன், யாராவது எடுத்துங்கன்னா யார் வேணாலும் எடுத்துக்கலாம், கரெக்டா? அப்போ ஒரு பாஸ்டர் தான் நடக்கணும் கிடையாது, ஒரு ஜெபம் பண்றவர் தான் நடக்கணும் இல்லை, யார் வேணாலும். எவனாகிலும், எல்லாம் சொல்லுங்க. அப்போ அதுல வார்த்தையில உள்ள ஒரு வல்லம் இருக்கு பாரு. எவனாகிலும் அவர் சொன்னார், மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் சொன்னபடியே. எத்தனை தடவை சொல்ல போற? சொல்றதை பத்தி பேசுறார். இப்ப மலைனா சென்ட் தாமஸ் மவுண்ட், எவரெஸ்ட் மவுண்ட் கிடையாது. வாழ்க்கையில வர பிரச்சனைங்க, வியாதி, நெருக்கம், துன்பம், நாம் போற ஒவ்வொரு நேரங்கள் நமக்கு வரக்கூடிய சவால்கள், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சேலஞ்ச் வருது. We need to accept the challenge. சவாலை எதிர்த்துக் கொள்ளுங்கள், எதிர்த்து நில்லுங்க. முடியாது நினைக்காதீங்க. என்னை பலப்படுத்துற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தோற்று போக மாட்டீர்கள். நான் சொல்லேன், விழுந்தாலும் எழுந்திருப்பீர்கள். களைத்து போகாதீர்கள், தொடர்ந்து முன்னேறுங்கள். அழைத்தவர் சொல்றார், நான் உன் கையை பிடிச்சிருக்கேன், நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு முன்னே போவேன். கோணலானவர்களை சபையாக்குவேன்,
வழியே இல்லாமல் போனாலும் வழியை நான் உண்டாக்குவேன். That's why I love this book. எனக்கு ஏன் இந்த புத்தகம் பிடிக்குதுன்னா, என்னை பத்தி நிறைய எழுதி இருக்கு. ஏதோ ஒரு காலத்தில் ஒருவர் தோன்றி அந்த மாதிரி புராண கதை கிடையாது. It is talking about me. பல ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனுஷன் எப்படி செயல்படுவான்னு எழுதியிருக்குன்னா, is a manufacturer. Manufacturer has given the manual. எப்படி நீ செயல்படுவேன்னு தயார் பண்ணவருக்கு தான் தெரியும். ராமன் சொல்லுவோமே, போன் வாங்குறீங்க, அது உள்ள ஒரு டப்பா போட்டு அழகாக பேக் பண்ணி கொடுக்குறான். பிரிச்சு பாருங்க, முதல்ல போன் இருக்கா, அது மேல புக் இருக்கா? நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த புக்கை தூக்கி விசிறி அடிச்சுட்டு உள்ள இருக்கிற போனை டக்குன்னு எடுத்துருவோம். எடுத்துட்டு நமக்கு தெரியலன்னா பக்கத்தில் ஒன்று கேட்குறோம், இது எப்படி வேலை செய்யும்? அவனுக்கு அறிவு இருக்குதோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் ஃபோன் வேலை செய்யும். அதனால அவன் என்ன பண்ணுறான், தயார் பண்ணவன் ஊரார் பேசக்கூடாது, நான் சொல்லித்தரேன்னு எழுதி வச்சிருக்கான். நம்ம தான் படிக்கிறது இல்லையே. நீங்கள் வாங்கி பாருங்க, எந்த ப்ராடக்ட், டிவி வாங்குங்க, வாஷிங் மிஷின் வாங்குங்க, நீங்கள் மைக்ரோவேவ் வாங்குங்க, அது ஒரு புக் இருக்கும். யாராவது அதை படிச்சிருக்கோமா? முதல் வேலை புக்கை தூக்கி போட்டுட்டு நம்மளா நோண்டுறது. ஒரு பிளக் இருக்கும் பாருங்க, சிலர் இப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய வளர்ந்துருக்கு பாருங்க, நிறைய வித்தியாசமானதெல்லாம் வருது. அது உள்ள போலன்னா நம்மளால என்ன பண்ணோம், உள்ள வச்சு குத்துவான் பாருங்க. எப்போ குத்துறோமோ நீ கெடுக்கிறேன்னு அர்த்தம். அது டிஃபிகல்ட் கிடையாது, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். யூ நீட் டு லேர்ன். வாழ்க்கை கூட கற்றுக்காத போது பிரச்சனை மலை மாதிரி இருக்கு. யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தையை நம்பி நம்ம இன்னைக்கு நம்ம பயந்துட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நீ பிறந்த நேரம் சரியில்லை, யாரோ ஒருத்தர் சொல்றாங்க நீ தப்பு பண்ணிட்ட, அதனால தான் இப்படி இருக்கிறேன். நான் சொல்றேன், யாருங்க தப்பு பண்ண? Who is perfect man? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தப்பு யாரோ பண்ணிட்டாங்களா, கடவுள் என்ன தண்டிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் நாளைக்கு உங்க வாழ்க்கையை கண்டிப்பா மாற்றும். Take quality decision. இன்னைக்கு நீங்க எடுக்கிற தீர்மானம் ரொம்ப முக்கியம். ராமன் சொல்லாம நீங்க தீர்மானம் எடுக்கலன்னா உங்களுக்கு பதிலா நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானத்தை இன்னொருத்தன் எடுத்து உங்க கையில கொடுத்துருவாங்க. நீங்க அந்த தீர்மானத்தின்படி வாழ்ந்து நீங்க தீமை அனுபவிச்சா they are not the responsibility. அவங்க கிட்ட போய் கேட்பீங்களா, நீங்க தான் சொன்னீங்க நான் செய்தேன்னு? அவன் சொல்றான், உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்பான். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. அதனால வாழ்க்கையை ரொம்ப லேசா எடுத்துக்காதீங்க. ஒரு தீர்மானம் எடுக்கும்போது கொஞ்சம் சிந்தியுங்கள், யோசிங்க. நான் சொல்றேன், வார்த்தை ஒவ்வொன்றும் ஒரு வல்லமையை தாங்கி வருதுங்க. யாக்கோபு சொல்றாரு, வாயில வர்றதெல்லாம் பேசாத, கவனிங்க. அப்ப சொன்னபடி ஆகுனா நம்ம கவனிக்கணுமா இல்லையா? மரத்தை பார்த்து நாசமா போனாரா, கனி கொடுக்காத. அன்னைக்கு நம்ம அப்படித்தானே பேசுறோம். நம்ம வீட்டுல பிள்ளைய பார்த்து நீ படிக்கவே மாட்ட, நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. மனைவியை பார்த்து சொல்றாங்க, உனக்கு அறிவு இல்லை, நீ சரிப்பட்டு வர மாட்டே. மனைவி சொல்றது, எல்லாரும் நல்லா, நீ நல்லா இருக்க மாட்டிய, நீ இப்படி இருக்கிய, என்ன பண்றீங்க? யூ ஆர் கர்சிங். நல்லா பேசலாமே, கர்த்தர் வசனத்தை சொல்லாமே, பிள்ளைகளை பார்த்து சொல்லாமே, கர்த்தர் உன்னை அப்படி உண்டாக்கல, நீ கனிதரும் மரம், வாழ்வு உன்கிட்ட இருக்கு, நீ முன்னேற முடியும், கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு, அவர் சொல்லி இருக்கார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி நல்ல விதம் பேசலாமே. அதை விட்டு நம்ம என்ன பண்றோம், நீ எதுவும் செய்ய மாட்டேற, நீ ஒன்றும் பண்ண மாட்டேற. அப்ப இந்த வார்த்தையை அப்படியே அவங்க வாழ்க்கையில சொன்னால் சொல்லுங்க. அப்புறம் சொல்றாங்க, நான் சொன்னேன்ல அப்பவே, பத்தியா இந்த கதி ஆயிட்டேன். ஆச்சரியப்படுறதுக்கு அது அப்படிதான். இப்ப யாக்கோபு பாருங்க என்ன சொல்ற பார்க்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர், நிறைய பேர் நினைக்கிறாங்க பாஸ்டருக்கு தான் இது எழுதியிருக்கு. பாஸ்டருக்கு தான் எழுதியிருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம பல நேரம் வீட்டில் நம்ம டீச்சராக தான் இருக்கோம். சொல்றோம் ஒரு காரியத்தை சொல்லும்போது, நான் அப்பவே சொன்ன கேட்டியா சொன்னீங்க, டீச்சிங் ரைட். நீங்க சொல்றீங்க, நான் சொன்னதை நீ கேட்கல, அப்ப என்ன அர்த்தம்? யூ ஆர் டீச்சிங். எதெல்லாம் நம்ம சொல்றோமோ, எதை குறித்து நம்ம பேசுறோமோ, அவர் சொல்ற நீ கவனமாயிரு, நாளைக்கு அது உனக்கு அது பொருந்தும். நீ யாருக்கு மற்றவர்களுக்கு சொல்ற ஒவ்வொரு வசனமும் உனக்கு பொருந்தும். அப்ப நான் கவனிங்க, எனக்கு சேர்த்து தான் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களை குற்றப்படுத்தல,
இல்ல என்ன குற்றப்படுத்திக்கல, நம்ம எல்லாருக்கும் தேவன் சொல்ற வார்த்தையை கேட்டா நம்ம நல்லா வாழலாம். என் கையில மைக் இருக்குன்னு சொல்லி இங்க இருந்து உங்களை பார்த்து இப்படி குற்றப்படுத்தி பேசுறது எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதே நேரத்தில் உங்களுக்கும் என்ன பத்தி பேச தகுதி கிடையாது. நாம ஒருவர் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நான் என் வார்த்தையை குறித்து கவனம் செலுத்தணும். நான் மற்றவருக்கு போதிக்க, மற்றவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன பத்தி என்ன கவனிச்சிருக்கேன், என்ன குறித்து நான் எப்படி எண்ணுகிறேன், என்ன வார்த்தையை நான் பேசுறேன், அதை குறித்து இப்ப பார்க்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1வது வசனம் படிச்சிட்டோம் இல்லையா? படிங்க. அப்புறம் சொல்லி சொல்ல, நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஜேம்ஸ் எழுதுறாரு, டிசைபிள், அவர் தண்ணியை சேர்த்துக்கிறார். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். எல்லாருமே, எவ்ரிஒன். அது எதில் தவறுறோம்? ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கு. நீங்க வீட்டில் உட்காந்து பைபிள் படிச்சா புரியாது, அதுக்கு தான் இங்க வாங்கன்ற சொல்றாரு. ஒரு வாயை நீ கட்டுப்படுத்தினா, நீ பேசுற வார்த்தை என்ன பண்ணனா உன் சரீரம் முழுவதும், அதாவது வெளிப்புறமான உங்களை குறித்த ஒரு காட்சி வெளியில வரும். The word you speak, actually you are portraying yourself. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை குறித்த ஒரு படம் ஜனங்களுக்கு கிடைக்கும், ஒரு அடையாளம் கிடைக்கும். பொதுவாக ஜனங்களை பத்தி எப்படி சொல்றாங்க? உயரமா இருப்பாரு, மீசை வச்சிருப்பாரு. அந்த அடையாளத்தை விட நீங்க பேசுறீங்க பாருங்க வார்த்தை, அந்த அடையாளம் தான் உண்மையான அடையாளம். அந்த வார்த்தையின் வழியாய் ஜனங்கள் உங்களை அடையாளம் கண்டுபிடிப்பார்கள். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை குறித்த ஒரு படத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. அப்போ அதை குறித்து ரொம்ப கவனமா இருங்கன்றாரு. சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடிய மனிதனாய் இருன்னு சொல்லிட்டு, அந்த கடிவாளம்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. குதிரை இருக்கு, அந்த குதிரை ரொம்ப வீரியமானது. அந்த குதிரை மேல ஒரு பொண்ணு உட்காந்து குதிரையை ஓட்டுறான். மேபி அவர் ஒரு 40 பவுண்ட்ஸ். ஆனால் குதிரை பார்த்தீங்கன்னா 500 பவுண்டு மேலே இருக்கும் பாரு வெயிட். மேலே உட்காந்துருக்க வீக் பர்சன், கீழே இருக்கிற குதிரை பவர்ஃபுல், வீரியமானது. ஆனால் இவன் அந்த குதிரையை அடக்கிறான். தான் எங்க போனோமோ அந்த குதிரையை திருப்பி கொண்டு போது ஒரு பொண்ணால முடியுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை வாயில ஒரு கடிவாளம் ஒரு பிட்டு உள்ள இருக்குது. அந்த பிட்டை வச்சுட்டு அந்த கடிவாளத்தை போட்டு ரைட்ல போனா ரைட்டு, லெஃப்ட் போனா லெஃப்ட், நேரா போனா போ, மெதுவா நடனா நடக்கும். அப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி டெஸ்டினி, ஒரு முடிவை கொண்டு வர்றதுக்கு இந்த குதிரைய வாயில இருக்கக்கூடிய கடிவாளம். அதே மாதிரி நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எங்க போனோமோ அந்த இடத்துக்கு கொண்டு போக இந்த வார்த்தை பயன்படுது. அப்ப இந்த வார்த்தையை கண்ட மாதிரி பேசாம வாயை கட்டுப்படுத்த குதிரைக்கு எப்படி வாயில கடிவாளம் போட்டிருக்கோ அது போல உங்கள் நாவை நீங்கள் அடக்க வேண்டும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். கப்பலை பாருங்க, எவ்வளவு பெரிய கப்பல். அது கடல்ல நிக்குது, பெருங்காற்று வருது, புயல் அடிக்குது. ஆனா அந்த கப்பல் ஓட்டுறதுக்கு ஒரு சிறிய சுக்கான் ரடர் ஒன்று இருக்குது. அதை வச்சு அந்த கேப்டன் எங்க போகணுமோ அதை கொண்டு போறது போல வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைங்க, புயல் அடிக்குது, சில சூழ்நிலைகள் ரொம்ப இதா இருக்கு. உடனே நான் செத்துடுவேன் சொல்லிட்டு அந்த கப்பல் எங்க அடிக்குதோ அங்க போட்டுன்னு விட்டுருவோமா? சில எதிர்ப்புகள், சில கஷ்டங்கள், வாழ்க்கையில தோல்வி, அவமானம், சில இழப்புகள் வந்த உடனே நான் எதையும் செய்ய மாட்டேன், போ இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நான் இப்படியே இருந்து செத்துறேன்னு இருக்கக்கூடாது. கவனம் அதிகமாகிடும். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது இன்னும் அதிகமா நீங்க கவனம் செலுத்துறீங்க. ஐயோ நம்ம செத்துருவனா, மலை மேல ஏறுறாரு, 2 பேர் கீழே விழுந்தவன் அவன் என்ன பண்றான், கிரிப்பை இன்னும் கொஞ்சம் பத்திரமா பிடிக்கிறான், நம்ம விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி வாழ்க்கையில பல நெகட்டிவ் திங்ஸ், பல பிற்போக்கான காரியங்கள், எதிர்ப்பான காரியம் மிகவும் விழிப்புள்ளவர்களா. அந்த குதிரையை அவன் திருப்பும் போது அவன் எங்க போனோமோ அங்க திருப்புறான். கப்பலை ஓட்டுறவன் எவ்வளவுதான் காத்தடிச்சாலும் தான் எங்க போனோமோ, எந்த துறைமுகத்துக்கு போனோமோ அந்த துறைமுகத்துக்கு நேரா திருப்புற மாதிரி வாழ்க்கையில தோல்வி மாதிரி பல நெருக்கங்கள் வரும். வெற்றிக்கு நேராவும் கப்பலை ஓட்டுனேன். வியாதி வரலாங்க, வியாதி வரலாம். ஆனா அந்த வியாதியில செத்துருவன் நினைக்காதீங்க, மருந்து மாத்திர அப்புறம். ஆனா முதல்ல நீங்க நினைக்க வேண்டியது என்னவென்றால், இல்ல நான் சுகமானேன். அவர் அடிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு காயங்களால், வேதம் சொல்ல 1 பேதுரு 2:24
அவர் காயத்தால் நான் சுகமாக போகிறதில்லை, நான் சுகமானேன். வார்த்தையே நல்ல மருந்து. எல்லாம் சொல்லுங்க. மருந்து கரெக்டா சாப்பிடணும். உணவுக்கு முன் உணவுக்கு பின் அப்படின்னு கொடுக்குறான். மதிய வேலைக்கு ஒன்று, நைட்டு ஒன்றுன்னா டாக்டர் சொல்லும்போது தூங்கிட்டு கீழே கை கால்லாம் ரொம்ப வலிக்குது, நீங்கள் ஒரு ஜெல்லு கொடுத்துருக்காரு, ஒரு ஆயின்மெண்ட்டு, அதையும் வாங்கி வச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டு மருந்தெல்லாம் வாயில் போட்டுக்கிட்டு அந்த ஜெல்லை எடுத்துகிட்டு பரவாயில்லையா திருநெல்வேலி அல்வா மாதிரி சொல்லி முழுங்கினா என்ன மருந்து உன்னை கொண்டுடும். நீங்கள் அங்கே போய் டாக்டர் கிட்ட நீ கொடுத்த மருந்து பாரு இப்படி ஆயிடுச்சுன்னா அவர் சொன்ன என்ன ஏறு நீ எப்படி சாப்பிட்ட? அதே மாதிரி வசனம் ஒரு மருந்துங்க. அந்த வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அதை கரெக்டாக அப்ளை பண்ணீங்களா? வாழ்க்கையில் சரியான முறையில் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்களா? சார் கோயில் போய் நான் என்னத்தை கண்டேன்? காண்றதுக்காக வந்தோம், கேட்கறதுக்கு வந்தோம். என்ன கண்டோன்றல, என்ன கேட்கிறோம் என்பது முக்கியங்க. வாழ்க்கையை காற்று அடிக்க தான் செய்யும், புயல்னா வரதான் செய்யும். கடல் அங்க பிரச்சனை வராதா? இருக்கும். குடும்பம்னா பிரச்சனை இருக்கும். வேலையில உங்களுக்கு சவால் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும். உடனே வேலையை எழுதி கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலையா? நான் சொல்றேன் கவனி, அந்த இடத்துல நல்லா ஒரு ப்ரமோஷன் வாங்கி அவன் கண்ணு முன்னாடி உயர்ந்து அப்புறம் போ. அவன் தரத்தி நீ போக கூடாது. அவன் வேணும்னு நினைக்கிறான் பாரு, அப்ப எழுதி கொடுத்து இன்னொரு இடத்துக்கு போ. அவனால நீ கெட்டு போக முடியாது. நீ பலவீனமா தட்டுறீங்க. இன்னொருத்த ஒண்ணு ஓட விடக்கூடாது. அவனால நீங்க தரத்தக்கூடாது. உங்க வாயை கொண்டு நீங்க போகணும். அடுத்து சொல்றாரு wood, காடு, சின்ன ஸ்பார்க், சின்ன தீப்பொறி காட்டிய கொளுத்திடும். 35 வருஷமா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு சின்ன வார்த்தை ஃப்ரெண்ட்ஷிப் அழிச்சிடுச்சு. 24 வருஷம் செய்த பிசினஸ், 5 நிமிஷம் கான்வர்சேஷன், they lost the business, burned out. இன்னைக்கு நீ யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன வார்த்தை வீட்டை இன்னைக்கு பிரிச்சிருக்கு, சின்ன வார்த்தை உறவை கெடுத்திருக்கு, சின்ன வார்த்தை உன்னுடைய பொருளாதாரத்தை அழிச்சிருக்கு, உங்க பணத்தை கெடுத்திருக்கு. கர்த்தர் சொல்ற நல்லா வாழணும்னா அது எங்கேயோ இல்லை, வானத்துல மேஜிக் கிடையாது, மேல இருந்து கொட்டாது. வாயை கவனி, வாயில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும். நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கைய செல்வம் வரணும்னா வார்த்தையை மாத்துங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அப்படியே டொயின்னு உட்கார்ந்துட கூடாது. வாழ்க்கையில் இதெல்லாம் காமன் ப்ராப்ளம், இஸ் காமன், காமன் டு எவ்ரிபடி. எல்லாருக்கும் வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வருது. ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றோம், எப்படி சிந்திக்கிறோம்? தோல்வியிலே நின்றுடாதீங்க, பயத்துல நின்றுடாதீங்க. யாரோ ஒருத்தர் சொன்னதை நம்பி அங்கேயே நிக்காதீங்க. என்னைக்கு இவரை நம்பி அடைக்கலமா ஓடி வந்தீங்க, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உனக்கு முன்ன நான் போறேன், போன நாள்ல செவையாக்குறேன், வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவேன், உனக்கு முடியலன்னா வலது கையை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? சொன்னீரே, சொன்னவர் நீ உண்மை உள்ளவர். உடனே கர்த்தர் நேரா பரலோகத்துல இறங்கி வா, உங்க கையை பிடிக்கிறேன்னு பிடிக்க மாட்டேன், உனக்கு ஆள் அனுப்புறாரு பாருங்க. உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். You will get the favor among the people. எல்லார் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தவன் நீ போனா டக்குன்னு சாஃப்ட் ஆயிடும். எல்லாம் கேட்பாங்க, என்னடா நீ போனா வந்தால் வேற மாதிரி பேசுறான். ஃபேவர், ஃபேவர், தயவு. அந்த தயவை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்றேன். பிசினஸ்ல நீங்க போய் கேட்பீங்க, பேசுவீங்க, உனக்கு அவன் கிராண்ட் பண்றான், உனக்கு கொடுக்குறான். காரணம் என்னன்னா, உனக்கு கண்ணில், அவர் கண்ணில் தயவு இருக்கு. உன்னை பார்த்தா செய்யணும்னு தோணும். சில பேரை பார்த்தாலுமே திரட்டணும்னு தோணும், பார்த்துருக்கீங்களா? ஆனா அப்படியே வாழ்க்கையை மாத்துறார். நான் உன்னோடு இருப்பேன். சின்ன ஃபயர் பாருங்க, வாழ்க்கையை நிலகொலைய பண்ணுதுங்க. வீட்டை கெடுத்துருச்சு, உறவை கெடுத்துருச்சு, குடும்பத்தை பிரிச்சிருச்சு. கணவன் மனைவி 20 வருஷமா பேசுது. சில பேர் குடும்பங்கள் இருக்காங்க பேசுறதே கிடையாது, ஆனா ஒன்னாதான் இருக்காங்க. சாப்பாடு வச்சா சாப்பிடுவாரு, ஏஞ்சி போயிட்டே இருப்பார், பேச மாட்டேன். மனைவியும் பேசுது. இது என்ன வாழ்க்கைங்க? நான் சொல்றேன், இந்த உலகத்தில் ஒரு தடவை தான் வாழ போறீங்க. சந்தோஷமா ஒருவர் மன்னித்து விட்டு கொடுத்து, கர்த்தர் மன்னிக்கிறது போல மன்னிச்சு. கர்த்தர் சொல்ற, எத்தனை தடவை மன்னிக்கிறது? இயேசுநாதர் கிட்ட வந்து பேசிருக்கிறான், எத்தனை தடவை மன்னிக்கிறது? 7 எழுதுவன். அதாவது
7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 70 தடவை போடுங்க. கம்ப்யூட்டரே அது கால்குலேட் பண்ண முடியாது. அத்தனை தடவை மன்னின்றார். மன்னிக்கிறது நமக்கு முன்ன போக வழியை வகுக்கும். இந்த உள்ள கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், I tell you, all sickness will come and follow you. Pressure you will get. Slowly arthritis will come. Then sugar will come. Then heart disease will come. Kidney dysfunction. All these things will happen just because you carry the bitterness. கசப்பை ஒண்டி உள்ளே எடுத்துட்டு போகாதீங்க. எல்லா நோயும் அதுல தான் இருக்குது. ஹலோ, இங்க வந்தா எது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்ற விட எதை பேசணும் பேசக்கூடாதுன்றதை கற்றுக் கொடுக்குறேன். இன்னைக்கு நல்லா வாழறதுக்கு யூடியூப்ல போய் பார்க்குறாங்க. சில பேர் முட்டை சாப்பிடாதுன்னா ஒருத்தன் முட்டை சாப்பிடுன்றான், ஒருத்தன் கறி சாப்பிடாதுன்னா ஒருத்தன் கறி சாப்பிடுன்றான், ஒருத்தன் மீன் சாப்பிடாதுன்னா ஒருத்தன் மீன் சாப்பிடுன்றான், ஒருத்தன் இப்படி பண்ணு அப்படி பண்ணு. இதெல்லாம் கேட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் இது வேதத்தை கவனிச்சு பாருங்க. சாப்பிட்றத பற்றியே பேசல. சாப்பிட்றது வாயில போட்டு ஆசன வழியாக வந்துடும். ஆனால் நீங்கள் பேசுறீங்க பாரு, அதுதான் குடல்ல பிரச்சனையை உண்டு பண்ணுது. அதுதான் ப்ரெஷரை ஷூட் அப் பண்ணுது. அதுதான் தலைவலியை கொடுக்குது. அதுதான் ராத்திரி தூங்க விடாம ஒன்று தவிக்க வைக்குது. யாரோ ஒருத்தர் சொன்னா அந்த வார்த்தையை நீங்க கேரி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், பயப்படாதிருங்கள். வேதத்துல புதிய ஏற்பாட்டுல மொத்தம் 365 தடவை சொல்லுது, பயப்படாதே, 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 பயப்படாதே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் பயப்படேன். ஆமென். அடுத்து சொல்றாரு, 5 minutes. 7வது வசனம், சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகியவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. எல்லாம் சிங்கம் மனுஷன் ட்ரெயின் பண்றான். ஒரு ரிங்ல அயன் ரிங்ல நெருப்பு கொளுத்தி ஜம்ப் பண்ணா அது ஜம்ப் பண்ணிட்டு போகுது. ஒரு நாய் மாதிரி சிங்கத்தை ஆக்குறான். உட்காருனா உட்காருது, ஏறுனா ஏறுது. அவன் கண்ட்ரோல் பண்றான். யானையே நாய் மாதிரி இப்படி தூக்கி இப்படி காலை வச்சு காட்டுச்சுன்னா பண்ணுது. ஹலோ, டால்ஃபின் கடல் உள்ள இருக்குது, அதை ட்ரெயின் பண்ணி அதை வச்சு அதை ட்ரெயின் பண்றான். கில்லர் வேல் அது சாப்பிட்டுடும் மனுஷனை, அதை வச்சு ட்ரெயின் பண்ணி, அது எவ்வளவு பெருசு, எத்தனை டன்னு, அதை ட்ரெயின் பண்ணி மனுஷன் விளையாடுறத நம்ம பார்த்தோம். கர்த்தர் கேட்கிறா, இதெல்லாம் ட்ரெயின் பண்ணியே. அடுத்த வசனம் படிக்கிறோம் பாருங்க. நாவை அடக்க எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ண, எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்ட. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளது. அடுத்த கடைசி சொல்றாரு, விஷம், பாய்சன், கொன்னுடும். அப்போ இதுல படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னா ஐ நீட் ஹெல்ப், எனக்கு உதவி தேவை. எல்லாம் சொல்லுங்க. உனக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, ஒருவனாலும் முடியாது. ஆனா அப்ப நமக்கு என்ன தேவைப்படுது? தேவனுடைய உதவி தேவைப்படுது. இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எவ்வளவு குயிக்கா எப்படிலாம் அழிக்குது இந்த வாயில இருக்கிற வல்லமை, அந்த தப்பான வார்த்தைக்கு இருக்க வல்லமை. சொல்ல பாருங்க, கவனிங்க. Should your word carries power. Gossip, ஒருத்தரை பத்தி வதந்தி கலப்பி விடுறது. அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் சொன்னதை அந்த வதந்தியை கிளப்பி விடுவாங்க. அதனால ஏற்படக்கூடிய எத்தனை குடும்பம் திரும்ப அழிஞ்சு போயிருக்கு. இவங்க தான் அதை சொன்னவங்க. அந்த குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்கும், ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாங்க. நான் கதை சொல்கிறேன், இதெல்லாம் கணக்கில் நான் வச்சிருக்கேன்ற தெரியுமா? நிறைய நேரத்தில் பாவத்தை பேசுனா, விபச்சாரம் பண்ணுறது, வேசித்தனம் பண்ணுறது, குடிக்கிறத பற்றி பேசுகிறான். கதை சொல்கிறார், அதை விட பொல்லாதது இந்த ஒரு குடும்பத்தை கெடுத்தியே, வதந்தியை கிளப்பி விட்டியே, அந்த குடும்பத்தை பிரித்து வச்சிட்டியே. கதை சொல்ற வதந்தி, காசிப், ஸ்லாண்டரிங், அவதூறு, தப்பு தப்பா பேசுறது, கம்ப்ளைனிங், எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல். இது தட்ஸ் நாட் அ குட் ஸ்பிரிட். பிரியாணி கல்யாண வீட்டுக்கு போறது, சாப்பிட்றது எல்லாம் நல்லா, கத்திரிக்காய் சட்னி தாங்க நல்லா இல்லை, சாப்பாடுலாம் எல்லாம் நல்லா இருக்குது, பொண்ணு தாங்க கொஞ்சம் கருப்பா இருக்கிறா. உனக்கு எதுக்கு அந்த வேலை? நமக்கு எதுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Complaining. I don't want to explain that. We all know that very well. Another terrible thing, backbiting.
ஆளை விட்டு பின்னாடி பேசுறது, நேராக பேச மாட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி பேசுவாங்க பாருங்க, அது நமக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அண்ட் ஹோப்லெஸ் வேர்ட், நம்பிக்கையற்ற வார்த்தை. அடுத்த வார்த்தை நன்றி கெட்ட வார்த்தை. நல்லதை வாங்கிட்டு அப்புறம் நன்றி இல்லாம பேச, உதவி செய்து ஆபத்து காலத்துல கூட இருந்து ஹெல்ப் பண்ண அந்த ஃபேமிலியை பத்தி, அந்த ஆளை பத்தி மதிக்காம, நன்றி இல்லாம அந்த ஆளை திட்டி அனுப்புறது. பிரியம், நல்லா கவனிங்க, இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் நமக்கு ரொம்ப பொல்லாததுங்க. ஆனா இது நீங்க நினைக்கலாம், நான் கட்டுப்படுத்தணும்னு பார்க்குற முடியல பிரதர், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நான் அதை பத்தி இன்னைக்கு டைம் இருக்காது, அடுத்த வாரம் நான் பேசுறேன். ஒன்னே சொல்லி முடிச்சேன். பவுல் சொல்றாரு, எஸ் ஐ டு அண்டர்ஸ்டாண்ட் தட், எனக்கும் புரியுது. எதை செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வதில்லை, எதை செய்யக்கூடாதோ அதை திரும்ப திரும்ப செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் இருக்கும் பாவமே அப்படி செய்கிறது. வாட் a wretched man, நிர்பந்தமான மனுஷன், என்னை விடுதலை ஆக்குகிறவன் யார்? எவ்வளவு ஒரு பிராக்டிகலா எழுதுது பாருங்க. சொல்றாரு, நான் செய்யணும்னு நினைக்கிறேன், அதை செய்ய மாட்டேன். எதை செய்யக்கூடாதுன்னு இருக்கிறனோ அதை நான் செய்யறேன். அப்போ என்னை பத்தி நான் பார்க்கும்போது, என்ன மாதிரி ஒரு நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை விடுதலை ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ரோமர் 7ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல சொல்றாரு பாருங்க, அதோட ரிசல்ட் சொல்றார், வெற்றியை சொல்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்றாரு, இல்ல, I found the answer. எனக்கு இப்ப பதில் கிடைத்து விட்டது. என்னால முடியாத ஒரு நிலையிலே என்னன்னா, 8ஆம் அதிகாரம் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் சொல்லுது, இதை செய்யாதே, அதை செய்யக்கூடாது, எது செய்ய வேண்டியது என்ன எல்லாம் சொல்லுது. ஆனா அதை நான் செய்யறேன். இப்படி இருக்கும்போது நான் தண்டிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனக்காக ஒருவர் மனுஷனாய் வந்தார், என்னால் செய்ய முடியாததை அவர் செய்யும்படி தேவன் மனு அவதாரம் எடுத்தார். காதுள்ள கேளுங்க, தேவன் கடவுள், தேவன் ஆண்டவர் ஒரு பாம்பு அவதாரம் அல்ல, சிங்க அவதாரம் அல்ல, அல்லது ஒரு பறவை அவதாரம் அல்ல, மனு அவதாரம் எடுத்தார். மனுஷனாக இந்த பூமியில உங்களைப் போல என்னைப் போல அவர் வந்தார். அவர் யார் தெரியுமா? யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை யார்? அந்த தேவன், வார்த்தையாகிய தேவன். அந்த வார்த்தையாகிய தேவன் உருவம் இல்லாதவர், அவர் மாம்சத்திலே நம்மை போல இந்த உலகத்தில் வந்த காரணம் என்றால், எந்த பாவம் என்னை பிரித்து வைத்ததோ, எந்த பாவம் என்னை தண்டிக்க சொன்னதோ, எந்த பாவத்தினாலே என்னால் செய்ய முடியவில்லையோ அதை அவர் செய்து முடிக்கும்படி என் இடத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கான ஒரு பிராயச்சித்தம், ஒரு பரிகாரம் செய்யும்படி அவர் மனிதனாக வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றும்படி என் நிமித்தம் பாவத்தினாலே அந்த பாவம் அவர் சரீரத்திலே தண்டிக்கப்பட்டது. ஆகவே வேதம் சொல்வது, உனக்கு இனி தண்டனை இல்லை. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? எப்படி நான் மாற முடியும்? என்னால மாற முடியுமா? இனி நீ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கிரை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடப்பது, ஆவியின்படி நடப்பது. எல்லாம் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். மாம்சத்தின்படி என்பது பிசிக்கல் சென்சஸ், ஆவியின்படி நடப்பது வசனத்தின்படி நடப்பது. அப்ப மாம்சத்தின்படி நடப்பது, என் கண்ணில் பார்க்கிறேன், என் காதுல கேட்கிறேன், என் சரீரத்தில் உணர்றேன், கண்ணால பார்த்தேன், இப்படி நான் நடக்காம அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நான் பார்த்ததை பேச சொல்தா, நான் விசுவாசத்தை பேச சொல்? என்னை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் பார்க்கிறேன், என் உடம்புல வியாதி இருக்குது, அதை பேசணுமா? இல்ல வேதம் சொல்லுது நான் சுகமானேன்னு சொல்லுதே, அதை பேசணுமா? வேதம் சொல்லுகிறது நீ கடன் வாங்க மாட்டாய், ஆனா என் கண்ணில் பார்க்கிறேன் பணம் இல்ல, பேங்க் அக்கவுண்ட்ல நில்லு, மினிமம் அக்கவுண்ட், அதை கூட பேங்க்காரன் திருட்டான். ஆனா வேதம் சொல்லுது உன் பேங்க் அக்கவுண்ட் பூரணமாய் நிரம்பி வழியும், உன் களஞ்சியம், உன் சேமிப்பு பூரணமாய் நிரம்பி வழியும். நான் எதை பேசுறது? எதை பேச போறேன்? எதை சொல்ற? இல்ல மாம்சத்தின்படி நடக்காம, மாம்சத்தின்படி சிந்திக்காம, நான் சொல்றபடி நீ யோசினா உனக்கு சமாதானமும் ஜீவனும் உண்டாகும். ஏன் அப்படி பேசினா என்ன வரும்? அவர் சொல்ற, உனக்கு வழி திறக்கும். நான் உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், நான் உனக்கு ஐடியா கொடுப்பேன், ஒரு ஆலோசனை. I tell you one counsel from God. An idea can change your own life. ஒரே ஒரு ஐடியா உன் வாழ்க்கையை மாத்திடும். நான் இதோட கனெக்டடா நான் ஒரு புத்தகம் படிச்சேன் பாருங்க, சேஃப்டி பின். ரொம்ப ஏழ்மையான மனுஷன் பாருங்க,
குழந்தைய வச்சுருந்தாங்க. அதுக்கு டாய்லெட்லாம் போகாமல் இருக்குது, ஒரு நாப்கின் கட்டிட்டு பின்னு குத்துனா அப்பப்போ அது வந்து குத்துது. அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த பின்னு குத்தும்போது வலிக்கும்போது அந்த ஆள் உட்காந்து அப்படியே யோசிச்சு அந்த பின் அப்படியே மடித்து அதை அப்படி வலிச்சு போட்ட உடனே சேஃப்டி பின் ஆக்கினார். பின் என்ன பின் ஆக்கினார்? ஒரு ஐடியா. தட் ஒன் ஐடியா he made a safety pin பேட்டர்ன் வாங்கினார். வாங்கிட்டு he became millionaire. ஒரே ஒரு ஐடியா அந்த ஆளை கோடி சொன்னாக்கிச்சு. நல்ல ஐடியா தான் நல்லா வாழலாம். மற்றவனுக்கு எப்பவுமே எவன் கெட்டு போனோம், எவன் நாசமாகணும், அதுக்குன்னே நேரத்தை உட்காந்து யோசிச்சுப்பான், ஐடியா போடுவான். இவன் இந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், இந்த வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம், இவர் நல்லா சந்தோஷமாக சிரிச்சு நிற்கிறாங்களா, அவங்கள எப்படி கெடுக்கலாம். அவங்கள கொஞ்ச நாள் பாருங்க, நீங்கள் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் நான் அதெல்லாம் பண்ணுறது இல்லை. ஐ நோ பீப்புள் தே டோன்ட் கோ அண்ட் பர்சனலி டாக் டு த பீப்புள். தே டோன்ட் ஹவ் so much guts. They use the Insta, Fit, YouTube, Facebook, ஊர் கதையெல்லாம் எழுதுறது. அவரை பற்றி எழுதுறது, இவரை பற்றி எழுதுறது, பிரைம் மினிஸ்டர் பற்றி எழுதுறது, சீஃப் மினிஸ்டர் பற்றி எழுதுறது, ஆப்போனன்ட் பார்ட்டியை பற்றி எழுதுறது. நமக்கு எதுக்கு இந்த வேலை? நாங்கள் பேச மாட்டோம். You're all common people. We are not politicians. Election is coming. You can choose somebody and you can exercise your authority. நம்ம எந்த பார்ட்டியும் கிடையாது. சில பேர் சொல்லுவோம் நான் அந்த கட்சிக்காரன். நான் அந்த கட்சிக்காரெல்லாம் கிடையாது. நான் சூஸ் பண்ணுவேன். நான் ஒரு நடுநிலை மனுஷன். நல்லது இருந்தால் போடுவேன், இல்லைன்னா போடுவேன், அந்த ஆளுக்கு போட மாட்டேன். அந்த மாதிரி ஐடியா எப்போ மக்களுக்கு வருதோ அப்போ தான் ஊரே உருப்படும். மாதிரி எவனோ ஒருத்தன் எங்கேயோ வரான், அவனுக்கு போய் பாலை ஊற்றுறது, எவனோ ஒருத்தன் வரான் அவன் காலை பிடிச்சின்னு தொங்குறது. வீட்டில் அவங்க அம்மாவுக்கு பால் கொடுத்துருப்பானான்னு பாருங்க, சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு எதாவது வாங்கி போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான பாருங்க. பறக்கிறான், ஓடுறான், ஆயா அலையிறான். யோசி சிலத்தில் பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாகுது. Why these rascals, idiots, fools, why they do that? நடுத்தரில் நின்றுட்டு அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, ஏ சிரிக்குது, ஓஹோன்னு பார்த்துச்சாங்க. என்ன, வாட் இஸ் திஸ்? ஒரு ஆளுக்காக தன்னை உயிரை கொளுத்திக்கிறான் சில பேர். வீட்டில் பாருங்க, வீடை பாருங்க, உங்க எதிர்காலத்தை பாருங்க, உங்க வாழ்க்கையை பாருங்க. இவங்க வருவாங்க, நாளைக்கு அவங்க எப்படியா போயிடுவாங்க. பட் நம்ம நிலைமை என்ன, நம்ம குடும்பம் என்ன? நான் சொல்றேன், நீங்க நல்லா வாழணும். நல்லா படிங்க. வாலிப பசங்க சொல்ற நல்லா படி. வாழ்க்கையில ஒரு டிட்டர்மினேஷனோட இரு. ஏதோ அங்க இங்க ஃபிளேர் பண்ணீங்கன்னா அப்படியே இமேஜினேஷன்ல போயிடாதீங்க. அவன் போயிட்டு அவன் பாட்டு நல்லா ஆயிடுவான். சொல்றாங்க நாங்க ஏற்கனவே பணக்காரன். நீ ஏற்கனவே பணக்காரன், எதுக்கு வராங்க? இன்னும் பணம் சம்பாதிக்க தானே கொடுக்கறதுக்கு வராங்க. நீங்க படிச்சாதான் வாழ்க்கை, நீங்க வேலைக்கு போனாதான் சம்பளம். ஆனா நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கணும். அரசியல் வந்துட்டார் நினைச்ச கூடாது. அரசியல் பேசுறது இல்லை, பட் இது உண்மை. அதனால ஏன் சொல்றேன்னா, நீங்க இப்போ நடக்கிற இந்த நேரத்தில் உட்காந்து, தெருவில் உட்காந்து, வாசப்பட்டில் உட்காந்தீங்கன்னு கட்சி கதையெல்லாம் பேசாதீங்க. அவங்க வருவாங்க போவாங்க. ஹலோ, கட்சி கதை வேணாம் நமக்கு. நம்ம வீட்டு கதையை பார்ப்போம். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிங்க. வேலைக்கு போறவங்க இன்னும் நல்லா வேலைக்கு போங்க. வியாபாரம் பண்றவங்க உங்க வாழ்க்கையை இன்னும் முன்னேற்றத்துக்கு கொண்டு போங்க. இதுக்கெல்லாம் நேரம் நமக்கு கிடையாது. உங்க வாழ்க்கையை நோக்கி, லக்கை நோக்கி ஓடுங்கள். ஏன் இதை பத்தி பேசுறேன்னா, பைபிள்ல இப்ப இந்த ஸ்டோரி வருது. அடுத்த வாரம் நான் பேசுறேன். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லது. சந்தோஷமா இருக்கீங்களா? வாலிபர்கள், படிக்கிற பிள்ளைங்க கவனிங்க, நல்லா படிங்க. Don't waste your time. வீணான வார்த்தைகளை பேசி நேரத்தை போக்காதீங்க. Speak evil of no man. யாரை பத்தியும் தீமையை பேச வேணாம். ஏன் அது சொல்றதுன்னா, அது சொல்றது நமக்கு நடக்கும். Because we are judging others. கதை சொல்ல, நீ மற்றவனை ஜட்ஜ் பண்றியே, அந்த ஜட்ஜ் பண்ற நீ அந்த கட்டளைப்படி நீ நடக்கிறியான்னு கேட்க. Because you know that is wrong and you are more accountable when you violate that. இது தப்பு நீ சொல்ற, நீ ஜட்ஜ் பண்ற. நாளைக்கு நீ அதை தப்பு பண்ணினா
உனக்கு தான் அதிக தண்டனை. ஏன்னா அவர் சொல்றாரு, உனக்கு நல்லாவே தெரியுது இதை பத்தி. ஸோ நம்ம கவனமா இருக்கணும். நம்ம என்னத்துக்கு இன்னொருத்தரை பத்தி பேசணும்? நமக்கு நம்ம வேலை நிறைய இருக்கு. நம்ம குடும்பத்தை பார்க்கணும். கர்த்தரோட நெருங்க, தேவ சித்தத்தை செய்யுங்க. ஜெபிக்கிறவர்கள் இன்னும் ஜெபியுங்கள். பரிசுத்தமாயிருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாயிரும். கர்த்தரை தேடுங்கள். சபைக்கு வாங்க. தொடர்ந்து வந்து கர்த்தரை ஆராதிங்க. அசுத்தமான வாழ்க்கைக்கு போகாதீங்க. பாவ வாழ்க்கைக்கு போகாதீங்க. அருவருப்பான இடத்துல உட்காராதீங்க. தப்பு தப்பா கெட்ட வார்த்தை பேசுற இடத்துல உட்காராதீங்க. பரியாசக்கார இடத்துல உட்காராதீங்க. அதுக்கு பதிலா வேதத்தை படிங்க. நல்ல சபைக்கு வாங்க. கர்த்தர் வேதத்தை தியானிங்க. நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கு. கண்டிப்பா ஃப்ரூட் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. அந்தந்த காலத்துல நீங்கள் பலன் உண்டு, கனி கொடுப்பீர்கள். ஃப்ரூட்ஃபுல் லிவிங், ஒரு கனிதரும் வாழ்வும் உண்டாகும். அன்பின் பிதாவே, இந்த காலையில் வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீங்க பேசுனீங்க. நான் கூட என் வாயை காத்துக்கணும், இவங்களும் வாயை காத்துக்கணும்னு சொல்றீங்க. ஆகாத சம்பாஷணை எல்லாம் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்குது. பக்தியை விருத்தி பண்ற நல்ல வார்த்தை இருந்தா அதை பேச, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க பேச கத்துத்தாங்க. கர்த்தாவே, கொடிய காலங்கள் வருவதற்கு முன்னாடி எங்களால் உமக்கு உம்முடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியும் அதை செய்ய, ஊழியம் செய்ய, ஜெபிக்க, நல்ல காரியத்தை செய்ய, அதிக நேரம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், வேதத்தை படிக்கிறவர்களாய், உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடி எங்கள் வாய்க்கு ஒரு காவல் வையும். நல்லொழுக்கத்தை கெடுக்கிற வார்த்தை எடுத்து போடும். கர்த்தாவே, இந்த நாவை அடக்கும்படி எங்களுக்கு பலன் இல்லை. ஆனால் நீ சொன்னீர், நான் செய்து முடிச்சிருக்கேன். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். உன் இருதயம் அதை சீர்படுத்தும்படி உன் ஆவியை, உன் இருதயத்தை கர்த்தர் சரிப்படுத்துகிறார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுது அப்படின்னு வேதம் பார்க்கணும். இப்போ வாயை மாத்தணும்னா இருதயத்தை மாற்றணும். உள்ளகிற மனுஷன் மாறணும். உள்ளகிற மனுஷன் மாறணும்னா அவரோடு நமக்கு உறவு வேணும், ஜெபம் வேணும், கர்த்தரை ஆராதிக்கணும், வேத வசனத்தை தியானிக்கணும், நல்ல இடத்துல வந்து உட்காரணும். அது ரொம்ப அவசியமானது. கர்த்தாவே, எங்களுக்கு இந்த காலையிலே கொடுத்த அறிவுரைக்காக, ஆலோசனைக்காக நன்றி, எச்சரிப்புக்காக நன்றி. ஒரு தீர்மானத்தோடு போகிறோம். வசனமே விளக்கு, வார்த்தையே எங்களுக்கு தெளித்தேனாக இருக்கு. என் பாதைக்கு அது தீபமும், கால்களுக்கு தீபமும், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வசனத்தையே தியானிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். நீர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.